ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி மாறணுமா? ஆக்டர் அஜித் சாரோட ஒரு ஐகானிக் டைலாக் இருக்கு. என் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடான்னு சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் வேக்கப்பின் பிரம்ம முகூர்த்தம். ஆமாங்க, நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நல்ல காரியங்களை பண்ணு, நல்லது நடக்கும்னு. காலையில சீக்கிரம் எழும்புறது இங்க பல பேருக்கு குதிரை கொம்பு மாதிரி தான் இருக்கு. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். சீக்கிரம் எழும்பி என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்குவோம்னு சோம்பேறியா படுத்துட்டு இருப்போம். ஆனா ஹிந்து சமயத்துல மட்டும் இல்ல, கிறிஸ்டியானிட்டி அப்புறம் இஸ்லாம்லயும் காலையில சீக்கிரம் எழும்பணும் தான் சொல்றாங்க. காலையில சீக்கிரம் எழும்பி வேலையை பார்க்கும் போது ஒர்க் பிளேஸ்ல உயர்வும், படிக்கிற பிள்ளைங்க சீக்கிரம் எழுந்து படிக்கும் போது எஜுகேஷன்ல சிறந்தும் விளங்குறாங்க. சரி, பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? அது எத்தனை மணிக்கு தொடங்குது? அதுல இருக்க அறிவியல் உண்மை என்ன? என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அதுல கிடைக்கும்? அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்? இப்படி உங்களோட எல்லா கேள்விக்கு ஆன்சர் இந்த பதிவுல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பாப்போம். பிரம்ம முகூர்த்தம்னா படைப்புகளோட நேரம்னு சொல்லுவாங்க. ஒரு முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி சரியா 2 முகூர்த்தம்ல இந்த பிரம்ம முகூர்த்தம் தொடங்குது. அப்போ சூரிய உதயத்துக்கு 1.5 மணிக்கு முன்னாடி தொடங்கி 48 நிமிஷத்துல இந்த பிரம்ம முகூர்த்தம் முடியும்னு சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்தோட டைம் என்னன்னு இப்ப பாப்போம். இதுல நிறைய ஒப்பீனியன் இருக்கு. சில பேர் விடிய காலையில 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் விடிய காலையில 3 மணில இருந்து 5:30 மணி வரைன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய டைம் பீரியட பிரம்ம முகூர்த்தம் டைம்னு சொல்றாங்க. எந்த டைமா இருந்தாலும் அது சூரிய உதயத்துக்கும் இரவோட கடைசி நேரத்துக்கும் சென்டர்ல இருக்க காலகட்டத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க. ஆனா இது ஜியாலஜிக்கல் பீரியடுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதாவது நமக்கு இப்ப குளிர்காலம் நடக்குதுன்னா அப்ப சூரிய உதயம் கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். அதுவே வெயில் காலத்துல சூரிய உதயம் சீக்கிரமா இருக்கும். காலையில 5 மணிக்கே வெளிச்சமா இருக்கும். சோ இந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, நீ வேதம் சொல்றதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்க, இது கட்டுக்கதையா கூட இருக்கலாமே, இது நாங்க எப்படி நம்புறது? ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கே, சயின்டிபிக்கா இத ப்ரூவ் பண்ணிருக்காங்களே. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நீங்க தூங்குறதுக்கும் தூக்கத்துல இருந்து எழும்புறதுக்கும் ஹெல்ப் பண்றது பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கிற மெலட்டோனின் ஹார்மோன் தான். இத ஸ்லீப்பிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்க சரியா இயங்க ஹெல்ப் பண்ணுது. இது சூரியன் மறையும் போது 6:30 மணில இருந்து தொடங்கி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி விடிய காலையில 2:30 மணிக்கு பீக்ல இருக்கும். அந்த டைம் தான் நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பீங்க. இந்த மெலட்டோனின் அதிகமா சுரக்கும் போது உங்க பாடி செல்ஃப் ரிப்பேரிங் ஸ்டேட்ல இருக்கும். நீங்க கடைசி நாள்ல பார்த்த கேட்ட தேவையில்லாத விஷயங்களை சப்கான்ஷியஸ் மெமரியில இருந்து ரிமூவ் பண்ணும். சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு நிலம் மாதிரி. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். அது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர் டெய்லியும் மெலட்டோனின் ஹார்மோன் உதவினால தேவையில்லாத விஷயங்களை கிளியர் பண்ணி வச்சிருக்கோம். நைட்டு 2:30 மணில இருந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் படிப்படியா குறைஞ்சு நீங்க அரைகுறை தூக்கத்துல இருப்பீங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற ஏர்லி மார்னிங் 3ல இருந்து 6 மணி. இந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லப்படுற கார்டிசோல் ஹார்மோன் குறைவாதான் சுரக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸ் மெமரி ரிப்பேர் ஆகி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ நீங்க இந்த டைம்ல எழும்பி உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணும் போது நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இதெல்லாம் நான் பொதுவா எழும்புற டைம்க்கு எழும்பி பண்ணா நடக்காதா? பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பொதுவா எழும்புற டைம் 8 மணின்னு வச்சுப்போம். அப்படி எழும்பும் போது உங்க மெலட்டோனின் ஹார்மோன் கொஞ்சம் கூட சுரக்காது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லப்படுற கார்டிசோல் ஹார்மோன் லெவல் அதிகமாகி இருக்கும். நீங்க 8 மணி வரை உங்க சப்கான்ஷியஸ் மெமரிக்கு எந்த ஒரு புது விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அதனால நீங்க ஏற்கனவே எதை பத்தி அதிகமா யோசிச்சீங்களோ அதை உங்க சப்கான்ஷியஸ் மெமரி எடுத்துக்கும். அப்போ நீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க? உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் அதிகமா இருக்கும். அப்போ அந்த டே எப்படி உங்களுக்கு புது டேவா இருக்கும்? ஆபீஸ்க்கு போகணும், கடன்காரங்களுக்கு பதில் சொல்லணும், ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு அதே பழைய விஷயங்கள் தான் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவே நீங்க காலையில சீக்கிரம் எழும்பும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த போன் கால்ஸும் அந்த டைம்ல வரப்போறது இல்ல. சோ உங்க மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருப்பீங்க. உங்க உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும். அந்த டைம்ல உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்க கோலை பத்தின ஐடியாவை கொடுங்க. அதாவது, நான் ஒரு டீச்சராக ஆசைப்படுறேன். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும்? டீச்சருக்கான பொறுப்புகள் என்ன? இப்படி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உள்ள ஆன்சரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோட டெய்லி ருட்டீன்ல
டீச்சராக என்னென்ன பண்ணணுங்கிறதுல கவனமா இருப்பேன். அப்போ எனக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வர சான்ஸ் இருக்காது. ஒரு நாள் கண்டிப்பா டீச்சர் ஆகிருப்பேன். இது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட பர்சனல் கேர்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதாவது யோகா அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு அந்த நாள்ல கண்டிப்பா முடிக்க வேண்டிய வேலையை கூட அந்த டைம்ல ரிலாக்ஸ்டா பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த டேவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண ஃபீல் கிடைக்கும். இதே தான் ஜாப்பனீஸ் ரிசர்ச்சர்ஸும் அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுல 2 விதமான டீமை ரெடி பண்றாங்க. ஒரு டீம் நார்மலா தூங்கி அவங்க விரும்பின டைம்ல எழுந்து தங்களோட ருட்டீன் லைஃப பாக்குறாங்க. இன்னொரு டீம் ஏர்லி மார்னிங்னு சொல்லப்படுற பிரம்ம முகூர்த்தம்ல எழுந்து தங்களோட டேவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்க. இத 1 மாசம் அப்சர்வ் பண்ணி கடைசியா ரிசல்ட்டை பார்க்கும்போது யாரெல்லாம் இஷ்டப்பட்ட டைம்ல தூங்கி எழுந்து அவங்க வேலையை பாக்குறாங்களோ அவங்கள விட இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற ஏர்லி மார்னிங்ல எழுந்து தங்களோட வேலையை பாக்குறவங்க சுறுசுறுப்பாவும் ஸ்ட்ரெஸ் கம்மியாவும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகமாவும் அந்த நாளை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றவங்களாவும் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பிரம்ம முகூர்த்தம்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். டூஸ்னு ஒன்று இருந்தா டோன்ட்ஸ்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ டு சோறு. இப்ப இருக்க டெக்னாலஜி உலகத்துல ஹெல்த் கான்ஷியஸும் இல்ல, மென்டல் கான்ஷியஸும் இல்ல. தூங்காம நைட் ஃபுல்லா ரீல்ஸ் பாக்குறது, விடிய காலையில 2-3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறது, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாது. இது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கொண்டு வரும். எந்த செயலுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு, அதை சரியா கடைபிடிக்க பாருங்க. நைட் 8 மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சிட்டு 10 மணிக்குள்ள தூங்க போயிருங்க. அப்பதான் நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தம்ல சோர்வு இல்லாம கஷ்டம் இல்லாம எழும்ப முடியும். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தூக்கம். உங்க உடம்பு ஒரு நாள் ஃபுல்லா ஆக்டிவா இருந்து நீங்க தூங்குற டைம் தான் உங்க பாடி செல்ஃப் ரிப்பேரிங் பண்ணும். அந்த டைம்ல போய் உங்களுக்கு தோன்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லா சுத்திட்டு பகல் நேரத்துல தூங்குனா எப்படி உங்க பாடி ரிப்பேர் பண்ணிக்கும்? அதுக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோன் நைட் டைம்ல தானே கிடைக்கும். சோ கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு 6ல இருந்து 8 மணிக்கு ஒரு தூக்கம் இருக்கணும். முக்கியமா பிரம்ம முகூர்த்தம்ல சாப்பிடாதீங்க. அடுத்து பண்ணக்கூடாத செயல் ஹெவி ஒர்க் அவுட். நம்ம கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் டேன்னு ஒன்று வரும்ல, ஸ்கூலோட முதல் நாள், ஆஃபீஸோட முதல் நாள், ஜிம்மோட முதல் நாள், இப்படி எங்கெல்லாம் முதல் நாள் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஓவர குதூகலமாகி ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை பண்ணுவோம். அதாவது என்ன போல ஒரு குட் கேர்ள் யாருமே இல்லை, என்ன போல ஒர்க் அவுட் பண்ண யாருமே இல்லை, என்ன போல பெஸ்ட் எம்ப்ளாயி யாருமே இல்லைன்னு நினைச்சு ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருப்போம். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஒருவேளை நீங்க பிரம்ம முகூர்த்தம்ல எலும்பு டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவை தொடங்கும் போது கண்டிப்பா எக்ஸசைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ சீக்கிரம் எழும்பி ஒரு குஷியில என்னைக்கு இல்லாத அளவுக்கு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அப்புறம் முட்டி செத்து போய் வீட்டுல தான் இருக்கணும். இப்படி பண்ணா எங்க இருந்து அந்த டேவை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும்? அதனால நீங்க பிரம்ம முகூர்த்தம்ல எலும்பு பிளான் பண்றப்போ ஹெவி ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாதீங்க. யோகா பண்றதா இருந்தாலும் தலைகீழ நிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. பிகினர் லெவல் யோகா அண்ட் எக்ஸசைஸ பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்ற மாதிரி நீங்க பிரம்ம முகூர்த்தம்ல எழும்புறது எதுக்கு? ஒன்னு ப்ரொடக்டிவா இருக்கணும், இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் தானே. ஆனா நீங்க எழும்புனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்ப எதுக்கு விடிய காலையில சீக்கிரம் எழும்பணும்? அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண பார்க்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல எழும்புறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் யோகா அண்ட் அலைடு சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் பீரியட்ல அட்மாஸ்பியர்ல புது ஆக்சிஜன் கிடைக்கும். இது ஹீமோகுளோபின்ல கலந்து நம்ம உடம்புக்கும் மைண்டுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அது என்னலான்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் உற்பத்தி பண்ண தூண்டுது. செகண்ட், நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸை சேதப்படுத்துற நோய்கள் எதுவும் வராம தடுக்குது. தேர்ட், பிரெயின் அண்ட் மெமரி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஃபோர்த், பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்துது. ஃபிஃப்த், பெயினை கம்மி பண்ணி நர்வ் சிஸ்டமை காம் பண்ணுது. சிக்ஸ்த், ஸ்கின் மைக்ரோ சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதாவது ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் மைக்ரோ சர்க்குலேஷன். செவன்த், பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. எயித், எனர்ஜியை அதிகப்படுத்துது. நைன்த், தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. 10th, உங்க பார்வையை இம்ப்ரூவ் பண்ணுது. 11th, கெட்ட பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் அழிச்சு இன்ஃபெக்ஷன் வராம தடுக்குது. 12th, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. 13th, பிளட்டோட pH-ஐ பேலன்ஸா மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாம காலையில சீக்கிரம் எழும்பி மைல்டான யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க உடம்பு சீரா செயல்படும். ஃபிட்டா ஹெல்த்தியா இருப்பீங்க.
உங்க மனசு அமைதியா இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தெளிவா சிந்திக்கக்கூடிய திறனோட இருப்பீங்க. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகமா இருக்கும். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இதனால உங்க கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். எப்படி பிரம்ம முகூர்த்தம்ல எழும்புறது, எப்படி அதை ஃபாலோ பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க டே எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க கண் விழிக்கிற அந்த டைம்ல இருந்துதானே சொல்லுவீங்க. ஆனா அதுதான் இல்ல. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்க டே முந்தைய நாளோட நைட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க லேட்டா தூங்கி லேட்டா எழும்புனா அது அந்த டேவோட ஸ்டார்ட் இல்ல. அதனாலதான் ஒரு நாளோட தொடக்கம் அந்த முந்தைய நாளோட நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ நீங்க பிரம்ம முகூர்த்தம்ல எழும்ப பிளான் பண்றீங்கன்னா நைட் சீக்கிரம் தூங்கணும். ஒருவேளை நீங்க லேட்டா தூங்கி கூட சீக்கிரம் எழும்பலாம். ஆனா அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டீங்க. அந்த டே ஃபுல்லாவே டயர்டா இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால கண்டினியூஸா இதை ஃபாலோ பண்ண முடியாது. பிரவுனிங்கிற ஒரு யூடியூபர் பிரம்ம முகூர்த்தத்துல எழும்ப போறத 30 நாள் சேலஞ்சா பண்ண பிளான் பண்ணிருக்காரு. பிளான் பண்ணபடி டெய்லியும் பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்து ஒர்க் அவுட் பண்றத வழக்கமா வச்சிருந்தாரு. 30 நாளோட முடிவுல பிரவுனி சொன்னது என்னன்னா, ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழும்பி ஒர்க் அவுட் பண்றப்போ என்னோட உடம்பு சுறுசுறுப்பா இருந்ததை ஃபீல் பண்ணேன். என்னோட பார்வை கிளியரா இருந்துச்சு. என்னோட நாள் ரொம்ப நீளமா இருந்தது. அதனால ப்ரொடக்டிவா டே ஃபுல்லா இருந்தேன். ஆனா இன்னொன்னு சொல்லிருக்காரு. அது என்னன்னா, பிரவுனி தொடக்கத்துல சரியான டைம்க்கு தூங்கி ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழும்பினாலும் சில நாள் நைட்டு சீக்கிரம் தூங்க முடியாம போயிருக்கு. அதனால காலையில சீக்கிரம் எழும்ப முடியாம கஷ்டப்பட்டிருக்காரு. சோ உங்களால சரியான டைம்க்கு தூங்க முடியும்னா இதை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா உங்களை புதுசா பாப்பீங்கன்னு சொல்லிருக்காரு. அதனால உங்களை நீங்க புதுசா உருவாக்க விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல சரி பண்ண வேண்டியது உங்களோட ஸ்லீப்பிங் டைம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்ற மாதிரி உங்க ஸ்லீப்பிங் டைம் சரியா இல்லைன்னா உங்களால எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. மாற்றம் வேணும்னா நீங்க மாறிதான் ஆகணும். நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு 1 hour முன்னாடியே மொபைல், லேப்டாப் எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். ரூம் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நல்ல டார்க்கான ரூம்ல படுத்து தூங்குனீங்கன்னா மெலட்டின் ஹார்மோன் சுரக்கிற நேரம் நீங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. 48 நாள் ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்ணும் போது அது உங்க ஹேபிட்டா மாறும்னு சொல்றாங்க. சோ கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. சடனா எந்த விஷயமும் நமக்கு பழகாது தானே. ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்திருப்போம். ஆனா அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அடுத்த நாளே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ நமக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக கண்டினியூஸா ட்ரை பண்ணும்போது ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு அது கிடைச்சிருக்கும். அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனா உங்க நம்பிக்கையை விடாதீங்க. திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. காலையில சீக்கிரம் எழும்புறது கஷ்டம்தான். ஆனா வேல்யூபிள் திங்ஸ் எதுவும் கஷ்டப்படாம கிடைக்காது. சரி, இந்த பிரம்ம முகூர்த்தம்ல எழுந்துட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவேன். நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு போய் சும்மா உட்கார்ந்துட்டு வந்தா பாஸ் ஆக முடியுமா? படிக்கணும்ல, அப்பதானே பாஸ் ஆக முடியும். அது போலதான் நீங்க சீக்கிரமா எழுந்து உங்க கோலை அச்சீவ் பண்ண எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்துதான் பலன் கிடைக்கும். அப்ப எதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழும்பணும்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிறந்த குழந்தை உடனே நடக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். அது போலதான் இந்த ஏர்லி மார்னிங்னு சொல்ற பிரம்ம முகூர்த்தத்துல எழும்புறதும் உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கும். இந்த டைம்ல எழும்பி உங்க கோல் அச்சீவ் பண்ண என்ன பண்ணலாம், எப்படி அதை செயல்படுத்தலான்னு பிளான் பண்ணி அதுக்காக உழைக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.